ஓம் ஸ்ரீமத் கோதாய நமஹ. விசேஷமாக இன்னைக்கு பங்கை உத்தரம் திருக்கல்யாணம். ஆண்டாள் மார்கழி மாதம் 30 நாளும் நோன்பு இருந்து ஸ்ரீரங்கம் ரங்கநாதனை கல்யாணம் செய்து கொள்கின்றார். இங்கு ஸ்ரீரங்கத்து ரங்கநாதன் ரங்க மன்னனாக, ராஜகோபாலனாக, ராஜாவாக இங்கே சேவை சாதிக்கிறார். கையில் செங்கோல், நித்தியப்படியில் விஜயா சட்டை, விசேஷ காலங்களில் வேஷ்டி, இந்த மாதிரி விசேஷமாக ஒரு ராஜ திருக்கோலத்தில் நமக்கு சேவை சாதிச்சுருக்கார். இந்த கல்யாண திருக்கோலத்தை சேவிக்கிறது நமக்கு ஒரு மாபெரும் ஒரு பாக்கியம். இது எல்லாருக்குமே ஒரு கிடைக்காது. சில பேருக்கு தான் அது ஒரு பாக்கியம் கிடைக்கும். இதனால் என்ன நமக்கு எடு அப்படின்னாக்க, நமக்கு கல்யாணம் ஆகாதவர்களுக்கு கல்யாண பாக்கியம், அதே மாதிரி குழந்தைகளை பிறக்காம ரொம்ப நாள் கஷ்டப்பட்டு அது பண்ணுறவர்களுக்கு இந்த ஒரு சேவிக்கும் போது நமக்கு ஒரு புத்திர பாக்கியம் கிடைக்கும். நம்ம குடும்பங்களில் ஒரு பல சஞ்சலங்கள், குடும்பம்னாலே பல சஞ்சலங்கள் ஏற்பட்டுரும். அதே மாதிரி சந்தர்ப்பத்தில் நம்ம ஆண்டாளை சேவிக்கிறது ஒரு மிக விசேஷமானது. அதுவும் இந்த மாதிரி சமயத்தில் நமக்கு சேவிக்கிறது ஒரு உடனே பலன் அது கிடைக்கும். இதில் எந்த விதமான ஒரு சந்தேகமும் கிடையாது. நன்னாக இதை கற்கடே பூர்வபல்குன்யாம் துளசி காரணோத்பவாம் பாண்டிய விஸ்வம் பராம் கோதாம் மந்திய ஸ்ரீரங்கநாயகியும். ஆண்டாள் எதுக்காக அவதரிச்சார்னாலே, பூலோகத்தில் உள்ள மக்கள்லாம் நன்றாக எல்லாம் தெரிந்து கொண்டு பலவிதமான ஒரு முன்னால் உள்ளதெல்லாம் ஒரு சம்ஸ்கிருதங்கள் இந்த மாதிரிலாம் ஒரு இதில் இருந்தனால நிறையா பேருக்கு ஒரு விஷயங்கள் நிறையா பேர் தெரியாமல் இருந்ததுனால தமிழ்லேயே எல்லாருக்கும் விவரம் தெரிவிக்கிறதுக்காக தான் இங்கே ஆண்டாள் அவதரிச்சிருக்கா. பூலோகத்தில் காப்பதற்காக வையத்து வாழ்வீர்கள் டாமும் நம்பாவிக்கு அன்று ஆண்டாள் சொன்னது, பூலோகத்தோட எல்லாரும் வாங்கும், எல்லாரும் விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்மளை கூட்டு எல்லாருக்கும் நமக்கு இது ஒரு அறிவுரை வழங்கியிருக்கா. இது ஒரு பாக்கியம் நமக்கு கிடைச்சிருக்கு. எல்லாரும் சேவிச்சு பக்தி பகவானுடைய ஸ்ரீ கோதாநாயகா பக்ஷிராமன் சமயத்தை ஆண்டாள் திருவடியில் பிரார்த்தித்து சகல சௌபாகியம் அடையணுமே பிரார்த்திக்கிறேன். அடியேன் திருமலை விஞ்சிபூர் கணபாடி ராஜகோபாலதாசன் ஸ்ரீமத்தி விட்டுச்சித்தாரி மனோநந்தன ஹேதவே நந்தநந்தன சுந்தரி கோதாய நித்தியமங்கலம் லோகாஸ்தமஸ்தா சுகினோ பவந்து. ஜெய் ஸ்ரீமன்னாராயண. மிருக்வாதி முனையபுத்ரா தஸ்மை ஸ்ரீ விகணசே நம. ஸ்ரீவில்லிபுத்தூரில் உலகமறிய உள்ள ஸ்ரீ கோதா நாச்சியார் அவதரித்த இடமான ஸ்ரீவில்லிபுத்தூரில் இன்று பங்குனி உத்தர நன்னாளில் ஆண்டாள் ரங்கமன்னார் திருக்கல்யாணமானது வெகு விமர்சையாக நடைபெற்றது. பெரியாழ்வார் வடபத்திரசயன பெருமாளுக்கு புஷ்ப கைங்கரியம் செய்து கொண்டு வந்தார். அப்பொழுது அந்த புஷ்ப கைங்கரியம் பண்ணி இருக்கும் இடத்தில் ஆண்டாள் 5 வயது குழந்தையாக அவதரித்தாள். ஆண்டாளுக்கு கண்ணன் கதைகளை சொல்லி பெரியாழ்வார் வளர்த்து வந்தார். கண்ணனையே கல்யாணம் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் கோதையின் மனதில் உருவானது. அதற்காக மார்கழி மாதம் பாவை நோன்பு இருந்து பங்குனி உத்தர நன்னாளில் ரங்கமன்னாரை மணந்தாள். ஆண்டாள் ஸ்ரீரங்கத்தில் ஜோதி ரூபமாக அரங்கனோடு ஐக்கியமாகிவிட்டாள். பெரியாழ்வார், ஒரு மகளை திருமகள் போல் வளர்த்தேன், இப்படி கொண்டு போய்விட்டாயே, நான் அவளுக்கு கல்யாணம் பண்ணி பார்க்க வேண்டாமா என்று அரங்கநாதனிடம் முறையிட்டார். அதன்படி இந்த பங்குனி உத்திர நன்னாளில் ரங்கமன்னார் இங்கு ஆண்டாளை மனம் புரிந்தார். அதனால் இந்த திருக்கோவிலில் பிரார்த்தனை கல்யாணம் கிடையாது. திருக்கல்யாண உற்சவமானது பிரம்மோற்சவமாக 9 திருநாள் கொடியேற்றி 9 திருநாள் கொண்டாடி 9வது நாளான இன்று பங்குனி உத்திர நன்னாளில் காலை திருத்தேர் கண்டருளி மாலை 5:30 மணிக்கு மேல் 6:30 மணிக்குள் மாங்கல்ய தாரணமானது நடைபெற்றது. ஜெய் ஸ்ரீமன்னாராயண. இந்த ஆண்டாள் திருக்கல்யாணத்தை கண்டும் கேட்டும் உள்ள அனைத்து பக்த கோடிகளுக்கும் நீங்காத செல்வம் நிறைந்து இருக்கும்.
கல்யாணமாகாத பெண்களுக்கும் ஆண்களுக்கும் கல்யாணமானது நடைபெறும். சந்தான பிராப்தி இல்லாத மக்களுக்கு சந்தான பிராப்தியானது உண்டாகும். ஆயினுக்காக தான் கண்டகனாவினை வேயர்புகழ் வில்லிபுத்தூர் கோன் கோதை சொல் தூய தமிழ் மாலை ஈரைந்தும் வல்லவர் வாயும் நன் மக்களை பெற்று மகிழ்வரே என்று ஆண்டாள் பாடியுள்ளார். அந்த கூற்றின்படி ஆண்டாளுடைய ஆசீர்வாதமானது அனைத்து பக்தர்களுக்கும் பரிபூர்ணமாக இருக்கும். ஜெய் ஸ்ரீமன்னாராயண. குருநாதர் திருவடிகளே சரணம். ஸ்ரீ பெரிய பெருமாள் திருவடிகளே சரணம். ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம். என்னோட குருநாதர் ஸ்ரீதேவி விஜயபாஸ்கர் அவங்க சொன்னதுல ஒரு சில இதுகள் என்ன அடியேனது கருத்து கேட்டுனதை மட்டும் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஆண்டாள் திருக்கல்யாணம் எல்லா ஊர்களிலுமே திருக்கல்யாணம் நடைபெறுவது. ஆண்டாள் திருக்கல்யாணம் அப்படி என்ன விசேஷம்னு கேட்டீங்கன்னா, ஆண்டாள்னாலே விசேஷம் தான். கலியுகத்துல பேசும் தெய்வமாக இருக்கக்கூடியவள் ஆண்டாள் நாச்சியார் ஒருத்தி தான். இன்றளவும் பேசும் தெய்வமாகவே தான் இருக்கிறார். ஆண்டாள் திருக்கல்யாணம் பார்த்தா என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாமே கிடைக்கும். கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகும், குழந்தை பாக்கியம் வேணுங்கிறவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். என்னென்ன விருப்பம் இருக்கோ அத்தனையும் நீங்கள் வாய் திறந்து கேட்பதற்கு முன்னாலேயே நிறைவேற்றி வைக்கக்கூடிய அற்புதமான தெய்வம் ஆண்டாள் நாச்சியார் தான். மித்த எல்லா தெய்வங்களை விட ஆண்டாள் ஏன் ஒசத்தி ஒசத்தி ஒசத்தின்னு பார்த்துட்டே இருக்கோம்னா, எல்லா தெய்வங்களும் தெய்வமாவே தான் இருக்கா. ஆண்டாள் ஒருத்தி தான் மானிட பெண்ணா அவதரித்து எப்படி ஒரு 5 வயசு குழந்தையில இருந்து 18 வயசு குழந்தை வரைக்கும் அவ மானிட பெண்ணாவே தான் இருக்கா. நம்மள மாதிரியே தான் வாழ்க்கையில எல்லா விதமான கஷ்டங்களையும் தாண்டி தான் வரா. அவளுக்கும் கல்யாணம் வந்து சட்டுன்னா ஆகல. இதே ஸ்ரீரங்கத்து ரங்கநாதர் வந்ததும் அவளோட பக்தியை மெச்சிலாம் அவளை கடம் பிடிக்கல. எல்லா ஊர்களையும் திருக்கல்யாணம் காலையில் தான் நடைபெறும். ஸ்ரீவில்லிபுத்தூரில் மட்டும்தான் ராத்திரி நடைபெறுகிறது. ஏன் திருக்கல்யாணம் எல்லா கல்யாணனாலே காலம்பரை தானே நடைபெறும். ஸ்ரீவில்லிபுத்தூர்ல மட்டும் ஏன் ராத்திரி எப்படின்னா, பெருமாள் அவளோட பக்தியை அவ்வளவு சோதிக்கிறா. ஆண்டாளோட பக்தியை. இவளுக்கு இன்னும் நம்ம மேல பக்தி இருக்கா பாப்போன்னு ஊரே சொல்றது. ஆண்டாளை பார்த்து கலியுகத்துல பெருமாள் வராராம், கல்யாணம் பண்ணிக்கிறாராம், பாரு இந்த குழந்தைக்கு பித்து பிடிச்சிடுது அப்படிலாம் ஆண்டாளையே இத கலியுகத்துல பேசிதே. ஸ்ரீவில்லிபுத்தூர்ல ஆண்டாளை எல்லாரும் பேசுறா. ஆண்டாள் தன்னோட பக்தியில ரொம்ப உறுதியா இருந்தா. எப்படியும் என்னோட பெருமாள் வருவார், என் பெருமாள் எனக்காக வருவார்னு உறுதியா இருந்தா. அதே மாதிரியே இரவு கிட்டத்தட்ட இரவு சாயங்காலம் வேளையும் ஆயிடுறது. கூடியிருந்த இதே ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருந்த ஜனங்கள்லாம் ஆண்டாளும் பெரியாழ்வாரும் ஏதோ கதை சொல்றா வழக்கம் போல. ஏன்னா அப்பாவும் பொண்ணு நிறைய கண்ணன் கதைகள் சொல்றா இல்லையா, அதே மாதிரிதான் புதுசு புதுசா தினுசான கதைகள் சொல்றா அப்படிங்கிறா. கடைசியில பாத்தீங்கன்னா ஸ்ரீரங்கத்து ரங்கநாதர் ரங்கராஜன் அவ்வளவு அழகா கருடன் மேலிருந்து பறந்து வந்து ஆண்டாளை கல்யாணம் பண்ணிக்கிறார். ரொம்ப விசேஷமான கல்யாணம். ஸ்ரீவில்லிபுத்தூர்ல தான் பங்குனி உத்திரம் இவ்வளவு சிறப்பா நடைபெறும். அதுவும் எந்த வருஷமும் நீங்க எப்ப பார்த்தாலும் சாயங்காலம் தான் நடைபெறும். ரொம்பவே விசேஷமான தெய்வம் ஆண்டாள். கோதை பிறந்த ஊர் கோவிந்தன் வாழுவோர் ஜோதி மணிமாடம் தோன்றும்போர் நீதியால் நல்ல பக்தர் வாழுவோர் நான் மறைகள் ஓதுவோர் வில்லிபுத்தூர் வேதக்கோனூர். இந்த வில்லிபுத்தூர் என்பது 3 வகையாக சொல்லப்பட்டது. பெரிய பெருமாள் இருப்பதால பெரிய பெருமாள், பெரியமாளுக்கு தொண்டு செய்ததால பெரியாழ்வார், பெரியாழ்வார் பக்கத்தில் இருக்க பெரிய தேர், பெரியாழ்வாரால் நிர்மாணிக்கப்பட்ட பெரிய கோபுரம், இது எல்லாம் கவரப்படுகின்ற பெரிய குளம். இந்த 5 பெரிய 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 என்று வாழ்த்துள்ள இந்த ஸ்தல புண்ணிய ஸ்தலத்தில் கோதை பிறந்தால் வளர்ந்தால் கண்ணனை மனமாற காதலித்து கல்யாணமும் பண்ணினாள். இன்று பங்குனி உத்திரம் அவருடைய திருக்கல்யாண நாள். பிறந்தது ஆடி பூரம், திருக்கல்யாணம் பண்ணியதோ பங்குனி உத்திரம். கோதையை பற்றியோ ஊரை பற்றியோ நிறைய சொல்லியிருப்பாங்க, எல்லாரும் பேசியிருப்பாங்க. சில விஷயங்கள் எனக்கு தெரிஞ்சு சில விஷயங்களை சொல்லப்படுமானால், முதல்ல இந்த கோபுரம் ஏன் நம்ம நாட்டு சத்தியமே ஜெயதே என்று சொல்லுகின்ற ஒரு தமிழ்நாட்டு எம்பளமாக இருக்க காரணம் என்னவென்றால், இந்த கோயிலில் சிலைகள் இல்லாத கோபுரம். 192 அடி உயரம் கொண்ட இந்த கோபுரம் 11 தட்டுகள் கொண்ட 11 கலசம் கொண்டது. இவ்வளவு 192 அடி உயரம் கொண்ட இந்த கோபுரத்திற்கு அடிவாரம் அடித்தளம் என்று கூறினால் கல்லினால் ஆக்கப்பட்ட 21 அடி கொண்டதுதான். 21 அடி கல்லில் நின்று 192 அடி செங்கலால் செய்யப்பட்ட கோபுரம். இது ஒரு விசேஷமான ஸ்தலம். சரி, மற்ற ஸ்தலம் ஊர் விசேஷம் பற்றி சொல்றதை விட கோயிலுக்குள்ள சில விஷயங்கள் சொல்லுங்களா? எல்லார் கோயிலுமே துவஸ்தம்பம் என்பது ஒன்று.
துவாரபாலகர் என்பது 2 பேர் தான் இருப்பார். ஆனால் ஆண்டாள் கோயில் நுழையும் பொழுது திவஸ்தம்பத்தை அடுத்த உக்கமும் தட்டொளியும் தந்துன் மணாலனை சொல்லுகின்ற அந்த தட்டொளி பக்கத்தில் 2 துவாரபாலகர். அதை தாண்டி அர்த்த மண்டபத்துக்குள் நுழையும் பொழுது அங்கு ஒரு துவாரபாலகர். இந்த கோயிலோட விசேஷமே ஏன்னா இது ஒரு அரண்மனை மாதிரி. ஆண்டாளுடைய அந்தப்பரமை இருப்பதால நாயகனா நின்ற நந்த கோபனுடைய கோயில் காப்போனே கொடி தோன்றும்னு அந்த துவாரபாலகரை தாண்டி உள்ள போறதுக்காக 2 துவாரபாலகர் வச்சிருக்காங்க. ஏன்னா ஆண்டாள் ரெங்கமன்னார் சகிதமாக இருப்பதால அவங்க 2 துவாரபாலகர் உண்டு. இது எந்த கோயிலையும் கிடையாது. அதோடு இல்லாமல் திருமணத்திற்கு உதவி செய்த கருடாழ்வாரை தன் பக்கத்திலேயே வைத்துக் கொண்டிருக்கிறார். எல்லா கோயிலும் முன்னால் இருக்கும். இதெல்லாம் எல்லாருக்கும் தெரிந்த விஷயம். இன்னொரு விஷயம் என்னவென்றால், பக்கத்துல ஒரு மன்மதன் கரும்பு வில் ஏந்திய மாதிரி இருப்பார். இந்த கல்லால் கரும்பு வில்லு துளையிட்டு இருக்கும். கிட்டத்தட்ட 8 அடி உயரம் கொண்ட அந்த கரும்பு வில் எந்த விதமான சேதாரம் இல்லாமல் இணைப்பும் இல்லாமல் துளையுடன் இருக்கும். அந்த கல் வில்லை நம்ம தட்டி பார்த்தால் அந்த துளையுடைய சத்தம் நன்றாக கேட்கும். அதே மாதிரி அதற்கு வடக்கு பக்கம் கர்ணனும் அர்ஜுனனும். கர்ணன் தேரோட்டி மகன், அர்ஜுனன் ராஜகுமாரன். ஆகையால அந்த சிலையிலே ஒன்றினை தொடும் பொழுது கரடுமுரடாகவும் ஒன்றினை தொடும்போது மென்மையாகவும் இருக்கும். மென்மையானது ராஜகுமாரனான அர்ஜுனனது, கரடுமுரடான இருப்பது கர்ணனுடையது. ஆக கல்லிலே கைவண்ணம் கண்வண்ணம் கண்டான் கண்பையின்றும் சொன்னால் மாதிரி இந்த கல்லிலே பல வண்ணங்கள் உள்ளது. அப்படி சீரமைக்கப்பட்ட இந்த கோபுரத்தை பற்றி சொல்லியாச்சு. இதில் பகவத்கீதையில் 18 அத்தியாயம். அதே போது இந்த ராஜகோபுரத்தை தாண்டி வடபத்திர சைனத்தை போய் தரிசிக்கப்படும் பொழுது அவருக்கு அந்த 18 அத்தியாயங்கள் கொண்ட 18 படிகள் தாண்டிதான் அவரை தரிசிக்க வேண்டும். மீண்டும் இந்த மூலவரில் சங்கு, சக்கரம், வில், அம்பு, தண்டம், தடி இந்த 5மே உருவங்களாக இருக்கும். இது இங்கே ஒரு விசேஷம். உருவங்களோடு ஒரு 5 பஞ்ச ஆயுதங்கள் இருப்பது விஷயம். இது மக்களுக்கு அதிகமான மக்களுக்கு தெரியாத விஷயங்கள். பல விஷயங்களும் என்னை விட பெரிய பெரிய பண்டிதர்கள் சொல்லியிருப்பாங்க. அவளை பற்றி ஜெய் ஸ்ரீமன் நாராயணா. ராமானுஜன் திருடீஸ்வரம், குரத்தாழ்வான் திருடீஸ்வரம், ஆண்டாள் திருடீஸ்வரம், வடபத்திர சைனர். இது ஆதி காலத்து கோவில். 108 திவ்யவேசத்தில் இது 88வது திவ்யவேசம். ஆண்டாள் பெரியாழ்வார் கண்டெடுத்தது. ஆடி மாதம் பூர நட்சத்திரம் செவ்வாய்க்கிழமை திருநட்சத்திரம் பிறந்தாங்க. அதனால் ஆண்டாள் ஆடி மாதம் பிறந்து பாண்டி மாதம் பங்குனி மாதம் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. பங்குனி உத்தரத்தன்னைக்கு திருக்கல்யாணம் நடக்கிறது. ஆண்டாளுக்கு தனி சன்னதி கிடையாது. ஆண்டாள் ரெங்கமன்னார் கிருடாழ்வார் சேர்ந்த தனி சன்னதி தான். ஆண்டாள் அப்பாவும் வழிபட்ட சன்னதி தான் வடபத்திர சைனர். திருக்கல்யாணத்துக்கு என்னன்னா எல்லாரும் திருக்கல்யாணத்து அன்னைக்கு கல்யாணம் ஆகாதவங்க பங்குனி உத்தரத்துக்கு சரடு வாங்கி ஆண்டாளுக்கு கொடுத்தோம்னா 50 100 108 கொடுத்தோம்னா திருக்கல்யாணம் சீக்கிரம் கைகூடும். ஆண்டாள் திருக்கல்யாணம் பங்குனி உத்திர அன்னைக்கு ஆண்டாள் திருக்கல்யாணம் நடக்கும். இந்த கல்யாணத்தை பார்க்குற எல்லாருக்குமே கல்யாணம் நல்லபடியாக நடக்கும். நல்ல கணவன் நல்ல மனைவி எல்லாம் இருப்பாங்க. குழந்தை இல்லாதவங்களுக்கு நல்ல குழந்தைகள் கிடைக்கும். அதுவும் போக எங்கள் ஆண்டாள் அம்மாவோட விசேஷம் என்ன, இன்னொரு விசேஷம் அப்படின்னோம்னா, ராமானுஜர் ஆண்டாள் அம்மா வேண்டியிருந்தாங்க. ஆயிரங்கால அக்கராடீஸ்வரர் சாத்துன்னு சொல்லி வேண்டியிருந்தாங்க. அதை சாத்தலை. அதுக்காக ராமானுஜர் இங்கே அக்கராடீஸ்வரர் சாத்தினாரு. அது ரொம்ப விசேஷம். இங்கே மார்கழி மாதம் 27ஆம் தேதி நடக்கும். நல்ல விசேஷமா இருக்கும். நல்லது. ராமானுஜர் ஆண்டாள் வேலைக்கு ஆண்டாள் அம்மா பார்க்க வரும்போது ஆண்டாள் அம்மா நேர்த்திக்கடன் செலுத்துறது அக்காடீஸ்வரர் செலுத்தியிருந்ததுனால வாருங்கள் அண்ணாவின்னு சொல்லி ஆண்டாள் அம்மா மூலஸ்தானத்திலிருந்து வெளியில ராமானுஜரை உள்ள கூட்டிட்டு போய் தரிசனம் கொடுத்து இது பண்ண இடம், புனிதமான இடம் ஆண்டாள் திருக்கோயில். இது ஆண்டாள் பிறந்த புண்ணிய ஸ்தலம். இந்த ஊர் கோபுரம் தமிழ்நாட்டு அரசியோட முத்திரை சின்னம். கோபுரம் முத்திரை சின்னம். இது திவ்ய தேசங்கள்ல ஒரு கோயில். இது ஆந்தால இங்க திருப்பாவை பாடி புகழ் பெற்றதுனால இது ஸ்ரீவில்லிபுத்தூர். திருக்கல்யாணம் கல்யாணம் முடியாதவங்க இங்க அந்த திருக்கல்யாணத்தை பார்த்தா கூடிய சீக்கிரம் கல்யாணம் முடியுன்றது ஒரு ஐதீகம்.